வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் மௌனமாக இருந்ததால் குற்றவாளியாக ஆகிய நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பாருங்கள். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லை என்பதை நீங்கள் கவனமாக சிந்தித்து பாருங்கள். ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது நீங்கள் பேசாம இருந்திருப்பீங்க. அது தவறாக இருந்திருக்கலாம், பிரச்சனைகளாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் அமைதியாக பேசாமல் சில நிமிடங்கள் நீங்கள் மௌனத்தை காத்திருப்பீங்க. பிரச்சனைகள் வேண்டாம் என்று நினைத்து நீங்கள் யாரிடமும் எதையும் கூற மாட்டீங்க. யார் எது கேட்டாலும் உடனடியாக வெளியில் சொல்லவும் மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. ஆனா ஏன் நீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு கூட தெரியாது. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனா அந்த ஒரு அமைதி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக மாறியிருக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் அமைதியாகத்தான் இருந்திருப்பீர்கள். யாரிடமும் நம்ம எதையும் கூறக்கூடாது. கூறி அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டு விடுமோ என்கிற ஒரு காரணத்தினால் நீங்கள் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த வழியாக போயிருந்தாலும் உங்களை பார்த்து அனைவருமே கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் நீங்கள் எதையுமே வெளியில் கூற மாட்டீங்க. நம்மளால மற்றவங்க சண்டை போடக்கூடாது. அவங்களுடைய குடும்ப விஷயத்துக்குள்ள நம்ம யார் மூணாவது மனிதர்கள் என்று நினைத்து கொண்டு நீங்கள் அமைதியாக பேசாமல் இருந்த நாட்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மற்ற நபர்களை நீங்க எப்பொழுதுமே ஏற்றி விட வேண்டும் என்று நினைக்க மாட்டீர்கள். ஆனால் உங்களுடைய வாய் நீங்க தவறான இடங்கள்ல தவறானதாக பேசி விடுவீர்கள். அதனால ஆர்வ கோளாறில் ஏதாவது பேசினால் மட்டுமே உண்டு. இன்னும் சில நேரங்கள்ல அவர்களாக கட்டாயப்படுத்தி கேட்டால் நீங்கள் எதையுமே கூற மாட்டீங்க. யார் என்ன கேட்டாலும் தெரியாது என்று கூறக்கூடிய மனிதர்களாக இருப்பீங்க. இந்த விதமான அமைதி தாங்க உங்களுக்கு எதிரியாக மாறியிருக்கும். மக்கள் அதனை தவறாக புரிந்து கொண்டிருந்திருப்பாங்க. நீங்க மக்கள் புரியும்படித்தான் கூறியிருப்பீங்க. இருந்தாலும் அவர்கள் அதனை தவறாக புரிந்து கொண்ட நாட்கள் கூட இருக்கும். அவர்கள் பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் அதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு தவறானது ஏற்படவும் செய்திருக்கும் என்று நீங்கள் நிச்சயமாக நினைத்து வாழவும் ஆரம்பித்திருப்பீங்க. அந்த ஒரு தருணத்தில் நீங்க பேச வேண்டியதை பேசாமல் விட்டதற்காக நீங்கள் வருத்தப்பட ஆரம்பிப்பீங்க. ஆரம்பத்தில் எதுவுமே நீங்கள் பேசாம தாங்க இருந்திருப்பீங்க. ஆனா போக போக ஏன் இப்படி நடக்கு, எதற்காக இப்படி நடக்கு என்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வருத்தப்படவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு அனுபவம் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல நீங்க அமைதியாக இருப்பது நல்லதும் கிடையாது என்பதை நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஒரு அமைதியினால் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டது என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய நல்ல எண்ணத்தை கூட புரியாத மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களும் உங்க கூடவே தாங்க இருப்பாங்க. நீங்க ஒரு விஷயத்த நல்ல நோக்கத்துடன் செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த ஒரு விஷயத்தை நீங்க தொடங்க ஆரம்பிப்பீங்க. யாருக்காவது உதவ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. அப்படி நினைத்து சின்ன சின்ன விஷயங்களை நீங்க செய்து கொடுத்திருப்பீங்க. சிலரின் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்து அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். நம்ம நன்றாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்களுடைய வாழ்க்கை எப்போதுமே நன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைத்து நீங்கள் செய்யாத வேலைகள் கிடையாது, பார்க்காத வேலைகளும் கிடையாது. அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனிதர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது யாருக்காவது உதவ வேண்டும் என்று நினைத்து ஆனால் அதை அவர்கள் தவறாக புரிந்து எடுத்துக்கொண்டிருப்பார்கள். அதனால் நீ உதவி செய்ய போவது கூட அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கும். அந்த பிரச்சனை உங்கள் பக்கம் திருப்பி விட்டிருப்பாங்க. இதனால உங்களுக்குள்ள பல கவலைகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இதனால நீங்கள் உங்களையே புரிந்து கொள்ள முடியாமல் உங்களுடைய குறைகளை அனைவருமே கூறிக்கொண்டிருப்பாங்க. ஆனால் அது உங்களுடைய குறைகளாக இருக்காது. அந்த ஒரு நேரத்தில் நடந்த சின்ன ஒரு தவறாக இருக்கும். ஆனால் இதுதான் இவர்களுடைய குறை. இந்த ஒரு குறையினால் மட்டுமே இந்த ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டது என்று உங்களை தேவையில்லாமல் மனவருத்தத்திற்கு நிச்சயமாக ஆளாக்கவும் செய்வார்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழியை நிச்சயமாக கொடுத்திருக்கும். நான் நல்லதுக்காகத்தான் எல்லாத்தையும் செய்தேன், ஆனால் ஏன் இப்படி நடந்தது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனா இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு சொல்லியது என்ன தெரியுமா? எல்லாரும் உங்களுடைய மனதை படிக்க மாட்டாங்க. எல்லாரும் நீங்க நினைப்பது போல இருக்க மாட்டாங்க என்பதை கன்னி ராசி அன்பர்களுக்கு அந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். அதனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, மற்ற நபர்களின் வாழ்க்கையில தேவையில்லாமல் தலையிடக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக மட்டும்தாங்க இந்த மாதிரியான சில தகவல்களும் இந்த மாதிரியான சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எல்லாம் சரி செய்தும் ஏன் உங்களுக்கு மட்டும் குற்றங்கள் உங்களிடம் மட்டுமே வந்தது தெரியுமா? நீங்கள் உங்களுடைய முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பெஸ்ட்டை எப்பொழுதுமே மற்ற நபர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பீங்க. எல்லாமே சரியாக இருக்கும்படி முயற்சி செய்யவும் ஆரம்பிப்பீங்க. ஆனாலும் ஒரு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில வந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுக்கு உங்கள் மீது வந்துவிடும். அந்த ஒரு பிரச்சனை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மீதோ நீங்க செய்யாத தவறுகளுக்கு கூட உங்கள் மீது பிரச்சனைகள் வந்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல
ஒரு தொந்தரவாக மாறிவிடும். ஏன் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் உங்களை எப்பொழுதுமே மதிக்க மாட்டாங்க. நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட பெரிய அளவில் திட்டுக்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அட்வைஸும் இழந்து கொண்டிருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு உங்கள் மீது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்களை நீட்டும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபமானது வரும். என்ன செய்வது என்று தெரியாம உங்களுக்குள்ள நீங்களே ஆத்திரப்படுவீங்க. வெளியில் சொல்ல முடியாம அமைதியாக தாங்கிக் கொள்வீங்க. நான் தவறு செய்யலை, ஆனால் ஏன் என்னையே குறை சொல்கிறார்கள் என்று உங்களுக்குள்ள ஒரு குழப்பமான ஒரு நிகழ்வானது வந்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு உண்மையை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அந்த ஒரு உண்மை என்ன தெரியுமா? சில நேரங்களில் நீங்கள் எவ்வளவு சரியாக இருந்தாலும் உலகம் அதனை ஏற்றுக்கொள்ளாது என்பதை நீங்கள் இனிமே புரிந்து கொள்வீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்கள் உங்களுக்கு தவறாக இருக்கும் பொழுது மட்டுமே நடக்கும் என்பதையும் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்த தவறுகளுக்கு கூட உங்களுக்கு பானம் என்பது கிடைக்காமல் இருக்கும். ஆனால் நீங்க செய்யாத தவறுகளுக்கு கிடைக்கிறது என்றால் உங்களுடைய நேரமானது சரியாக இருக்காது. அதனால மட்டுமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கும். நான் கூறியது போல உங்களுடைய வாழ்க்கையில எதையாவது ஒன்று நடந்திருக்கா? நான் கூறியது நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் இனிமே வெற்றியாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் எப்போதுமே பிளான் செய்து வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். இதனால உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே பிளானை கொண்டுதான் நீங்கள் எப்போதும் வாழ ஆரம்பிப்பீங்க. ஆனால் பல முறை அந்த பிளான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்தது மாதிரி நடக்காமல் போயிருக்கும். நீங்கள் நினைத்த பிளான் ஒன்றாக இருக்கும், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது ஒன்றாக இருந்திருக்கும். அதனால நீங்கள் நினைத்தது எதுவுமே நடக்காமலே போயிருக்கும். அது உங்களை மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவாக மாறியிருக்கும். ஆனா இப்போது நீங்கள் போட்ட பிளான்கள் அனைத்தும் மட்டுமே இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான சில இடங்களும் இனிமேல் நடக்கவும் ஆரம்பிக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான சில விஷயங்கள் என்ன என்பதை அறிந்து அதனை நீங்களே தனியாக ஆரம்பிக்கவும் செய்வீர்கள். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிளான் உங்களுக்கு உண்மைக்கு நிச்சயமாக வெளியில் கொண்டு வந்து கொடுக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில நன்மைகள்னா எப்படி நடக்கணும் என்பதை உங்களுக்கு நிச்சயமாக காட்டவும் செய்யுங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்களானது இனிமேல் நடந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க இந்த ஒரு நேரத்துல ஒரு மாற்றமானது நடக்கும். ஆனா நீங்க நினைக்காதது எப்படி? ஆரம்பத்தில் நீங்கள் தொடங்கியது பாதியில் நின்று இருக்கும். அந்த ஆரம்பத்தில் தொடங்கி பாதியில் நின்றது இந்த ஒரு நேரத்தில் ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு அது வெற்றியாக மாறியிருக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக மாறியிருக்கும். அதுதான் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நடக்கவில்லை என்றாலும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க நிச்சயமாக நடத்தி கொடுப்பீங்க. உங்களை பார்த்து அவங்க பெருமைப்படுவாங்க. உங்களுக்குள்ள எல்லா விதமான திறமைகளும் இருக்கு என்று அவர்களும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு சர்வீஸோ இல்லைன்னா ஜாப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிலைத்தன்மையை தேடி கொடுக்குங்க. நீங்கள் எப்பொழுதுமே நிலையான ஒரு வாழ்க்கை வேண்டும், எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கை பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். இதை எப்பொழுதுமே நீங்கள் விரும்பி கொண்டும் இருப்பீர்கள். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காமல் போனது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையவே கொடுத்திருக்கும். வேலைகள் இருந்தாலும் அதில் ஏதாவது சண்டைகளை போட்டு இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வேலை இல்லாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பீங்க. நான் கூறியது சரியா இல்லையா? வேலைக்கு போயிருப்பீங்க, ஆனால் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் ஏதாவது ஒரு வார்த்தை கோளாறுகளும் ஏற்பட்டிருக்கும். அதனால அந்த ஒரு வேலையை அப்படியே நிறுத்திவிட்டு அடுத்து என்ன வேலைக்கு போவது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள பல கவலைகள் ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு வேலை கிடைக்காமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வேலையானது மாற ஆரம்பிக்கும். நீங்கள் எங்க இருந்தாலும் சரி அந்த ஒரு நேரத்துல உங்களுடைய ஜாப் ஆனது இந்த ஒரு நேரத்துல உங்களுக்குன்னு ஒரு வேகன்சி கிடைக்கும். அதன் மூலியமாக அதனை நீங்கள் பிடித்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஊதியமும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்க ஆரம்பிக்குங்க. உங்களை இனிமே அனைவரும் மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய டயர்டானது இனிமே உங்களை விலக்கிவிடும். இப்போது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முடிவை நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க இனிமேல் இருக்கக்கூடிய வேலைகள் அல்லது கிடைக்கக்கூடிய புதிய வேலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நிலைத்தன்மையை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அது உங்களுடைய இன்கம்ல மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய மைண்டுக்கும் மிகப்பெரிய ஒரு மன அமைதியையும் தேடி கொடுக்கும். இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய மதிப்புக்கு சரியான இடத்தை தேர்வு செய்ய ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கொண்டு இந்த ஒரு தேதிக்கு பிறகு வாழ ஆரம்பிப்பீங்க. எனவே நீங்கள் கண்ட்ரோல் செய்யக்கூடிய வாழ்க்கை இனிமே உங்களுக்கு ஆரம்பமாகும். முன்பு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லாத மாதிரி தோன்றியிருக்கும். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உங்களை இழுத்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கண்ட்ரோலை எடுக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய நேரமும் உங்களுடைய திசையும் உங்களுடைய
விஷயங்களும் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கைக்கு அடியில் வந்துவிடும். இனிமே இந்த ஒரு நேரம் தாங்க, இந்த ஒரு ஃபீலிங் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கையை உங்களுக்கு முன்னேற்றி கொடுக்கும். இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுடைய மிஸ்டேக்ஸ்ல இருந்து இந்த ஒரு நேரத்துல சில விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. இப்போது உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய குழப்பங்கள் எல்லாத்திலும் இருந்து சரியான ஒரு முடிவையும் எடுக்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. நன்றி, வணக்கம்.